ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்டபிள்யூபி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நான் தரக்கூடிய விஷயம் கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறதா லைக்கும் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்டபிள்யூபி அப்படின்றது சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான். அதாவது நம்மக்கிட்ட ஒரு ஃபண்டு இருக்குது, பணம் இருக்குது. அந்த பணத்தை ஃபண்டில் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறோம். மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. அப்படின்னா நீங்கள் போடப்பட்ட ஃபண்டானது 10% இன்க்ரீஸ் ஆகும்போது அதுலேருந்து ஒரு மாதம் நீங்கள் ஒரு ரிட்டர்ன்ஸ் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிட்டே வரீங்க மாதந்தோறும். மிச்சம் இருக்க ஃபண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே மறுபடியும் இன்வெஸ்ட் ஆகி க்ரோ ஆகிட்டே இருக்கும். இப்போ அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்கிறேன். பெரிய அமௌண்ட் வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா, உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க. உங்களோட கேல்குலேஷன் நான் எடுத்து அடுத்த வீடியோவில் தரேன். சரி, வாங்க ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். முக்கியமாக 2 விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அந்த பணம் மியூச்சுவல் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மந்த்லி ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் மாதிரி நம்ம வித்ட்ரால் பண்ணுறோம். சேலரி மாதிரி நமக்கு ரெகுலராக இன்கம் வரும். ஸோ அதே மாதிரி எஸ்டபிள்யூ போட்ட உடனே நம்ம அடுத்த மாதத்துலேருந்து வித்ட்ரால் பண்ண முடியும்னா கட்டாயம் முடியும். சில ஃபண்டு பார்த்திங்கன்னா 1 மந்த் வெயிட்டிங் பீரியட் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு வித்தின் 1 இயர்க்கு பார்த்திங்கன்னா எக்ஸிட் லோடுன்னு சொல்லுவாங்க. ஒரு 1% சார்ஜஸ் இருக்கும். நம்ம என்ன ஃபண்டு வித்ட்ரால் பண்ணுறோமோ அதுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 15,000 நம்ம மாதம் செலவுக்கு தேவை அப்படின்னா, அந்த சேலரி மாதிரி வேணும் அப்படின்னா 15,000 × 12 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. 12 மாதம் வரும், கிட்டத்தட்ட 1,80,000. இப்போ நீங்கள் 1,80,000 வேணும் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் ஒரு வருஷம் ஒரு 6% 7% வருது. நீங்கள் அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் 6% இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரீங்கன்னா, முதல் வருஷத்துக்கு 15,000, ரெண்டாவது வருஷத்துக்கு 15,900, அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணால் 16,800. அப்போ நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 to 50 lakhs இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வச்சு நான் போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கார்பஸ் ஃபண்ட் ஒரு 68 லட்சம் 68,70,000 போட்டிருக்கேன். அது நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நான் போடும்போது எனக்கு ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா 6,87,000 கொடுத்துருக்கு. என்னால் வித்ட்ரால் பண்ணும்போது ஒரு 3,40,000 எனக்கு தேவைப்படுது. அப்போ நான் அதை எடுத்த பிறகு எனக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா 17,000 இருக்கும். அந்த 17,000 என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் இயர் அதே ஃபண்டில் க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது அதில் எகைன் ஒரு 10% கிடைக்கும். மறுபடியும் நம்ம ஒரு 6% இன்ஃப்ளேஷனால் 3,60,000. அப்போ நீங்கள் க்ளோசிங் பார்த்திங்கன்னா 78,300 இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒரு 15 வருஷம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களோட ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் பாருங்களேன், 1,30 lakhs இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 13 lakhs ரிட்டர்ன்ஸ் இருக்கும். நீங்கள் வித்ட்ரால் பண்ணுறது ஒரு 7,68,000 போக உங்களுக்கு பேலன்ஸ் ஆனது 1,35 இருக்கும். ஸோ நீங்கள் மந்த்லி 3,40,000 பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 28,000 நம்ம வித்ட்ரால் பண்ணுற மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது சும்மா ஒரு கால்குலேஷன் தான். இது மாதிரி எதாவது வேணால் உங்களுக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் எடுத்துகிட்டு தரேன் ஃப்ரெண்ட்ஸ். அது